ஹலோ மக்களே, நாங்கள் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ சண்டே எடுத்தது, அமாவாசை அன்னைக்கு. கோயில் நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். சரி போய் பார்த்துட்டு வரலாம், அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. இது ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது இந்த இடம்லாம். முருகப்பெருமான் பாலசுப்ரமணியர் குழந்தை வடிவில் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த இடம் பார்த்திங்கன்னா சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதாக கருதப்படுகிறது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12:30 மணி வரையும், அதுக்கப்புறமா 4 மணிலேருந்து 8:30 மணி வரையும். சில நேரத்தில் நேரம் மாறலாம். திருமண தடை நீங்கள் குழந்தை பேர் கிடைக்க, படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பில் நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு பக்தர்கள் அதிகம் இங்கே வழிபடுறாங்க. வேண்டுதலை வைத்து தொடர்ந்து தரிசனம் செஞ்சால் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் பக்தங்கிட்ட இருக்குது. இந்த இடம்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அங்கங்கே விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். நல்லா இருக்குது இந்த இடம். கோவில்கிட்ட வந்துட்ருக்கோம். நாங்கள் ஈவினிங்காக பிளான் பண்ணி வந்துட்டோம். அதான் நாங்கள் கோவிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே ரொம்ப இருட்டுச்சு. ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இடத்துல ரொம்ப இருட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மார்னிங் பார்த்துட்டு போயிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வரும்போது நல்லா வெளிச்சமாக இருக்கும். மிச்சப்படி சூப்பராக இருந்தது இடம். நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போவே கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு. இங்கே நிறைய பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல், கேசரி, சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. நாங்களே இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். அப்புறம் கேட்டோடனே அந்த சைடு போகணும் அப்படி சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் சரி அர்ச்சனை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை வாங்கிக்கிட்டோம். வெளியே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அர்ச்சனை வாங்கிக்கிட்டு கோயிலுள்ள போயிட்டு இருந்தோம். அர்ச்சனையில் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. கற்பூரம் இல்லை, ஊதுவத்தியும் இல்லை. சரி தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். ஊதுவத்தி கிடைக்கவே இல்லை. கற்பூரம் கிடச்சிது, அதை வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி நாங்கள் இன்றைக்கி வந்தோம். ஆனால் இன்றைக்கும் கூட்டம் இருந்தது. ஃப்ரீ தரிசனத்தில் போகலாமா, 50 ருபீஸ் இருந்தது, அப்புறம் 100 ருபீஸ் இருந்தது. எதில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இங்கே பார்க்கும்போது கூட்டம் இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி நம்ம 50 ருபீஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் 100 ருபீஸில் போயிடலாமா இல்லை 50 ருபீஸில் போகலாமா. உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல. ரொம்ப கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது. அதனால எங்களுக்கும் எந்த பக்கம் போகணும் எல்லாமே கன்ஃபியூஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு ஃப்ரீ தரிசனம் கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர். சரி நம்ம அப்போ இந்த பக்கமாக போயிடலாம். இங்கே 50 ருபீஸ் 100 ருபீஸ் போட்டுருந்து, சரி 50 ருபீஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ருபீஸும் உள்ளே போயிட்டோம். உள்ளே கொஞ்சம் தூரம் தான் போகணும். அப்புறம் ஞாபகம் நாங்கள் பூ வாங்கவே இல்லை. எப்பவுமே அர்ச்சனை வாங்கும்போது கூட சேர்த்து பூ வாங்கிடுவோம். சரி கொஞ்சம் தூரம் தான் போகணும். டக்குன்னு வெளியே வந்துட்டோம். அப்புறமா வெளியே டக்குன்னு பூ வாங்கிட்டு திரும்ப உள்ளே போயிட்டு அப்படியே காலியாக தான் இருந்தது 50 ருபீஸு. நாங்கள் போக போக அப்படியே போயிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு கூட்டம் தெரியல. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பின்னாடியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த லைன் 50 ருபீஸு. இங்கே இந்த பக்கம்லாம் ஃப்ரீ தரிசனம். 100 ருபீஸ் எந்த பக்கம் போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருந்தது. நாங்களும் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே பேசிகிட்டே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். சடனாக தான் பிளான் பண்ணி திடீர்னு வந்தோம். ஓகே இன்றைக்கி நாங்கள் வரணும்னு இருக்குது, அவரை தரிசிக்கணும்னு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. நம்ம நினச்சா உடனே வர முடியாது இல்லையா, அவர் நினைக்கணும். இங்கே பாருங்கள், இது 50 ரூபா செல்லும் வழின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே ஒரு அம்மா எல்லாருக்கும் விபூதி வச்சுட்டு இருந்தாங்க. மயிலர்களை அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விபூதி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இந்த அம்மா ஒரு சொம்பு வச்சுருந்தாங்க. அதில் சில்லற காசு போட்டுட்டு நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். நாங்கள் டிக்கெட் எங்கே வாங்குறதுன்னு தெரியல, போயிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல சிஸ்டம் சேர் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே ஆளே இல்லை, யாருமே டிக்கெட் வாங்கலை. எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களும் அப்படியே போயிட்டே தான் இருந்தாங்க. நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்தோம். என்னென்னு தெரில, ஒரு வேளை இன்றைக்கி எல்லாேருக்கும் ஃப்ரீயாக எந்த டிக்கெட்டும் கேட்கல, காசும் கேட்கல. எங்கள் ஃப்ரெண்ட்லேயும் போயிட்டே இருந்தாங்க. ஆனால் நாங்களும் அப்படியே வந்துட்டோம். அப்புறம் தேங்காய் மட்டும் பேக் சைடு போய் உடச்சிக்க சொன்னாங்க. அன்றைக்கி உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே நாங்கள் பேக் சைடு தேங்காய் உடச்சிட்டு பாதி தேங்காய் ஒரு வாழைப்பழம் அங்கே வச்சுட்டு இன்னொரு பாதி தேங்காய் வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நாகத்தம்மன் கோயிலான இருந்த அம்மா என்னை ஆரத்தி எடுக்க சொல்லிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு வேளை அவங்க எல்லாருக்கிட்ட கொடுப்பாங்க போல், எனக்கு தெரியாது. திடீர்னு ஆரத்தி எடுங்கன்னு சொன்னாங்க.
சொல்லுவாங்களே நான் எதிர்பார்க்கல. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நானும் நாகத்தம்மனுக்கு ஆரத்தி காட்டிகிட்டு இருந்தேன். எங்ககிட்ட வந்து கற்பூரம் இருந்தது. நாங்கள் அர்ச்சனைக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த கற்பூரம் அந்த ஆரத்தி தட்டில் வச்சுட்டோம். திரும்பவும் ஆரத்தி காட்டி எங்களுக்கு காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் அம்மனை நல்லா வழிபட்டுட்டு இருந்தேன். வரிசையில் நின்று வந்தோம் இல்லையா, அந்த இடம் தான் இது. பாருங்கள், இப்போ கூட்டம் இருக்குது. இந்த இடத்துக்கு பின்புறம் தான் வந்து இங்கே நாகத்தம்மன் இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அம்மனை வழிபட்டுட்டு இருந்தோம். பாருங்கள், நாகத்தம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க. சூப்பராக தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் எல்லோரும். கோவிலுடைய நைட் வியூ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நாங்கள் எந்த சைடு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒரு செல்ஃபி எடுக்கலாம் கோவில் தெரியுற மாதிரி இல்லை. ஆனால் அங்கே ஒரு லைட் இருந்தது. அந்த லைட் கிளார் அடிச்சுட்டே இருந்தது. அதை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். கோவில் தெரியுற மாதிரி எடுக்கும்போது இப்படி தான் வந்தது ஃபோட்டோ. சரி, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறுபடியும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் பர்பிள் கத்திரிக்காய் வாங்கினேன் 50 ரூபா, வெண்டைக்காய் 50 ரூபா, வெள்ளை கத்திரிக்காய் 50 ரூபா, இந்த மேங்கோ 100 ரூபா, இன்னொரு மேங்கோ வாங்கியிருந்தேன் அதுவும் 100 ரூபா, வாழைத்தண்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அது 30 ரூபா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லபடியாக சாமி கொண்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.